finished. Finished. உங்க வீட்டுக்காரருக்கு சொல்றேன், அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா ஆமா, அது நல்லா ஆயிட்டு. இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கு. இப்போ நல்லா எடுக்க முடியாம இருந்தாங்க, பிரேயர் பண்ணாங்க சிஸ்டர், நல்லா இருக்காங்க இப்போ. அதுக்காண்டி நான் சொல்ல திருப்பி உங்களுக்கு சொல்லதுக்காக வேண்டிதான் நான் போன் அடிச்சேன். அதுக்கு பிறகு அக்கா வீட்டுக்கு போனேன், அக்கா வீட்டுல சொன்னேன் இந்த போனை பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. நம்பர் தாயினாங்க. ஹார்ட் பிரச்சனையா இருந்துச்சா? ஆமா ஆமா, ரொம்ப நாளா இருக்குது. இந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் எல்லாம் பண்ணிருந்தாங்க 2 டைம். அவங்க வந்து வேற ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னாங்க, அந்த மிஷின் எல்லாம் அங்க கிடையாது, நீங்க வேற ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு. அது மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. இப்போ உங்களுக்குள்ள பிரேயரை பார்த்ததுல இருந்து அவங்க மருந்து விட்டுட்டாங்க. மருந்து விட்டு நான் மருந்து சாப்பிட மாட்டேன், அவங்க எனக்கு ஏத்தால ஜெபம் பண்ணுதாங்க, அதனால எனக்கு ரொம்ப ஆண்டவர் அற்புதம் செய்தாங்க, அதனால எனக்கு நான் அந்த மருந்தை சாட மாட்டேன்ட்டு ஜெபத்திலே இருக்காங்க. எப்பவும் இப்போ ஜெபத்துலதான் இருக்காங்க. நீங்க ஜெபம் பண்ண அவங்க எப்பவும் பிரேயர்ல இருப்பாங்க. அதனால எனக்கு இப்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. பெரியவர் பெரியவர். ஒரு அம்மாவுக்குலாம் ஸ்ட்ரோக் வந்து ஒரு கை காலே யூஸ் ஆகாம இருந்துச்சு. அவங்க இதே போலதான் அவனுடைய வார்த்தையை கேட்டு அவங்க விசுவாசிச்சு மருந்து மாத்திரையே இல்லாம அவங்களுக்கு அது நார்மல் ஆயிருச்சு. சரியாயி அவங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க திரும்ப பழையபடி. ஆமா, அதனால அப்பா வந்து நிச்சயமா இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர். ஆமா, அவங்க குடும்பத்துல அற்புதத்தை எங்களுக்கு ஏத்தால பேச மாதிரியே இருந்துச்சு சார். நீங்களாம் ஜெபம் பண்ணும் போது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் தனி ஜெபத்தின் மேன்மை என்னவென்றால், நாம் முழங்காலிலே நின்று அநேகம் பேருக்கு நன்மை செய்ய முடியும் என்பதே. அநேகம் பேருக்கு தெய்வீக சுகத்தையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் நிம்மதியையும் உங்களால் கொண்டு வர முடியும். பிரியமானவர்களே, நாம் நேரடியாக ஒவ்வொருவரையும் நேரில் சந்தித்து உதவி செய்து கொண்டிருக்க முடியாது. அதற்கு போதுமான நேரமும் இல்லை, வசதியும் இல்லை. ஆனால் முழங்காலிலே நின்று தேவையுள்ள மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர்தாமே காலங்களையும் தூரங்களையும் நேரங்களையும் கடந்து சென்று கிரியை செய்கிறார். அற்புதங்களையும் அவர் நடப்பிக்கிறார். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். முழங்காலிலே நின்று தூர இடங்களிலே இருக்கிற மிஷினரிகளுக்காக, அவர்களின் பாதுகாப்புக்காக கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, ஆப்பிரிக்கா போன்ற இருண்ட கண்டங்களில் உள்ள ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். உலகத்தின் பல்வேறு கம்யூனிஸ்ட் தேசத்திலே இரத்த சாட்சியாய் நிற்கும் விசுவாசிகளுக்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் அவர்களை உற்சாகப்படுத்தும். உங்கள் ஜெபத்தின் மூலம் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் உண்டாகும். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபம் தேவனுடைய கரத்தை அசைய பண்ணும். தேசங்களின் தலைவிதியை முற்றிலும் புதிதாக்கிவிடும். ஜெபிக்க ஜெபிக்க ஜனங்களின் மத்தியிலே நன்மை உண்டாகும் என்பதை மறந்து விடாதிருங்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும்
பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தாராம். பிரியமானவர்களே, யோபு பக்தன் அதிகாலையில் எழும்பி தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவனிடத்திலே மன்றாடினார். வேதம் சொல்லுகிறது, விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பித்த பின்பு பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாகவே யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஜெப நேரத்திலே நாம் மற்றவர்களுக்காக நன்மை செய்வதை போல வேறு எந்த காரியத்திலும் பூரணமாய் நம்மால் நன்மை செய்ய முடியாது. ஜெபம் அத்தனை ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய தனி ஜெபத்தினால் நீங்கள் எத்தனையோ ஆயிரமான மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்பதை இந்த அதிகாலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் இருதயத்தில் ஆழமாய் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்து கிடக்கும். எப்படி நன்மை செய்வது? பிரியமானவர்களே, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது. உங்கள் தெருவில் இருக்கிறவர்களுக்கு, உங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் இருக்கிறவர்களுக்கு, தேசத்துக்கும் தேசத்து மக்களுக்கும், வேதனையிலும் கஷ்டத்திலும் வறுமையிலும் பாடுகளிலும் உபத்திரவத்திலும் நெருக்கத்திலும் இருக்கிற ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் நன்மை செய்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்குண்டான பலனை என் கிறிஸ்து இயேசு நிச்சயமாய் அவர் உங்களுக்கு தருவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, மகா பெரியவரே, உயர்ந்தவரே, உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஏலோகிமா இருக்கிறீர் அப்பா. தேவனே, நீர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன், நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் அவரே. தேவாதி தேவனே, பரலோகத்தின் தேவனே, பரலோகத்துக்கும் தேவனாயிருக்கிறவரே, ஜீவனுள்ள தேவனே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவன். நீர் ஒருவரே தேவன், மெய்யான தேவன், பயங்கரமுமான தேவன், பூர்வ காலம் முதல் எங்கள் தேவன், நித்தியானந்த தேவன், பொய்யுரையாத தேவன். இயேசு கிறிஸ்துவின் மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பின எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர். நீர் ஏலோகிம், நீர் ஏலோகிம், நீர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நீர். மரித்தோருக்கு நீர் தேவனாயிராமல் நீர் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறீரப்பா. எங்களுக்கு முன் சொல்லும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே, எங்கள் மெய்யான தேவன், எங்களை காண்கின்ற தேவன், எரிச்சல் உள்ள தேவன், மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் நீரே தேவனாக இருக்கிறீர். பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறவர் அப்பா நீர். இந்த காலை பொழுதிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் ஏலோகிம், என் அப்பா பிதாவின் கரம் இறங்கட்டும் அப்பா. ராஜா, நீர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறவர், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற எங்கள் பரலோக தேவன், நீர் தேவர்களுக்கெல்லாம் தேவன், ஜீவனுள்ள தேவன். தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்த எங்கள் அன்பு தகப்பன் அப்பா. நீங்க பட்சபாதமில்லாத தேவன், சத்தியபரனே, உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா. எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர் இயேசுவே, பரிசுத்தத்திற்காகவே எங்களை அழைத்திருக்கிற தேவன், ஒளியா இருக்கிறவர், உண்மையில் எவ்வளவேனும் இருள் இல்லை அப்பா. எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் நீர். நீர் அன்பாகவே இருக்கிறீர், பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறீர். மெய் தேவன், ஜீவன் உள்ளவர், உன்னதமான எங்கள் அற்புதமான தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராக
எப்பா உங்க கரத்துல ராஜா இந்த காலை வேளையை தருகிறோம் அப்பா. மகிமை இறங்கட்டும் சுவாமி. என் சத்துருக்களை என் கையில் ஒப்பு கொடுக்கிற உன்னதமான தேவனே, என்னை காண்கிறவரே உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து சேர்ந்து உம்மை உயர்த்தி ஜெபிக்கிற வேளையிலே சர்வ வல்லமையுள்ள என் தேவனுடைய கரம் கூப்பிடுகிற ஒவ்வொரு மேலும் இறங்கும். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், என் தகப்பனுடைய தேவன், என்னோடு இருக்கும் என் தகப்பனுடைய தேவன், வல்லமையும் பயங்கரமான தேவன், ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கின உன்னதமான தேவன் அப்பா. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து பாதுகாத்து வழிநடத்துகிற ஒரு அற்புதமான தேவன். இந்த காலை வேளை விசேஷித்த வேளையாக பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமரட்டும் அப்பா. பிசாசின் கிரியைகளும் சத்துருவின் தந்திரங்களும் முறியடிக்கப்பட்டு போகணும். உம்மை உயர்த்துகிற இந்த நேரத்தில் தானே மகிமை வீட்டுக்குள் இறங்கும் அப்பா. நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து இணைந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கும். அவர்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பார்கள். நிச்சயமாகவே நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலே என் தேவன் ஆசீர்வதிக்கும் கரத்தை நீர் நீட்டுவீர். ஹல்லேலூயா. அநாதி தேவன், உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் எங்கள் தேவனானவர் நீர் ஒருவரே. நீர் ஜீவனுள்ளவரப்பா. எங்கள் நடுவில் இருக்கும் ஜீவனுள்ள தேவன், சிங்காசனத்தின் மேல் விற்று இருக்கிறவர், பரிசுத்தம் உள்ளவர், ஞானம் உள்ள தேவன், எலியாவின் தேவன். நீர் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவன், தேவாதி தேவன், தேவன் தேவன் தேவன். நீர் ஒருவரே தேவன். உண்மை புகழ்ந்து அப்பாமை உயர்த்துகிறேன் அப்பா. உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் உள்ள பயங்கரமான எங்கள் தேவாதி தேவன், சர்வ வல்ல தேவன் அப்பா. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், கிருபையும் இரக்கமுள்ளவர், உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற வல்லமையுள்ள பயங்கரமுள்ள மகாதேவனாகிய எங்கள் கர்த்தர். நீர் நீதி செய்கிற தேவன், நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறவர், மகிமையுள்ளவர், எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் துருகம், எங்கள் இரட்சகர், நான் நம்பியிருக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். சொல்லி பாருங்கள், என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவஜனமே, என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன் என்று சொல்லி பாருங்க. யெகோவா என்னும் நாமத்தை உடையவர் அவர். கேளுங்கள், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் தருவாராம். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேளுங்கள். அவர் நம்முடைய கேடகமாக இருக்கிறார். மன உருக்கமுள்ள தேவன், நீடிய பொறுமையுள்ளவர், இரக்கமுள்ளவர், அவர் பூரண கிருபையுள்ளவருங்க, சத்தியமுள்ள தேவன். நான் துதிக்கும், நான் ஆராதிக்கும் என் தேவன். உங்கள் உள்ளத்துல சொல்லுங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, என் தேவன் அவர், என் தேவன் அவர், என் தேவன். ராஜாந்த ஜெபிக்கிற வேளையில உடைய பிள்ளைகள் சொல்லுகிற இந்த நேரத்தில் தானே மகிமை இறங்கட்டும் அப்பா. என் தேவன், சதா காலங்களிலும் அவர் என்னுடைய தேவன். நான் ஆராதிக்கும் என் தேவன், என் தேவன், என் தேவன், என் தேவன். அவர் என்னுடைய மீட்பர், என் இரட்சகர், என்னை விடுவிக்கிறவர், என் கண்மலை, என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர். சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. அவர் என் இன்ப நேசர். ஹல்லேலூயா. என் இருதயத்தை கொள்ளையடித்தவர். உன்னதமானவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை போல ஒரு கண்மலையும் இல்லை. எங்கள் இரட்சகராம் இயேசு கிறிஸ்து, உம்மை நான் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. இதுவரை நீங்க சொல்லாத வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். அநேக ஜெபங்களை நீங்கள் ஏறெடுப்பீர்கள். ஆனாலும் இந்த காலை வேளையில விசேஷித்த விதமாக நீங்க சொல்லிக்கொண்டே இருங்கள், இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன், அப்பா பிதாவே உம்மை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவரை உம்மை நான் நேசிக்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நான் நேசிக்கிறேன். சொல்லி பாருங்க. உங்களை நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா. என் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடும் நான் உம்மை நேசிக்கிறேன். தலைமுறை தலைமுறை ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் அப்பா பிதாவே, உம்மிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய இந்த கர்த்தரை நான் நேசிக்கிறேன். நீதி செய்கிற தேவனை நான் நேசிக்கிறேன். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனாய் இருக்கிற இந்த இயேசுவை நான் நேசிக்கிறேன். தாவீதின் வேறுமானவரை, தாவீதின் தேவனே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. தம்மை மறைத்து கொண்டிருக்கிற உன்னதமான தேவனே, நான் உம்மை நேசிக்கிறேன். சொல்லுங்க. தம் ஜனத்துக்காக வழக்காட போகிற தேவனே, நான் உம்மை நேசிக்கிறேன். என் இள வயதின் அதிபதியே, உம்மை நான் நேசிக்கிறேன் அப்பா. நீர் சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறீர், ஆதலால் உம்மை நான் நேசிக்கிறேன். இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் நீர் தேவனாக இருக்கிறீர், என் தேவனாக இருக்கிறீர். ஆகவே உம்மிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரே, உமக்கு நன்றி. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன்.
உம்மை நேசிக்கிறேன். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன்? சத்துருக்கள் விலகுகிறது. இந்த காலை வேளையில என்னோடு சேர்ந்து ஜெபித்து கர்த்தரை துதிக்கிற இந்த நேரத்திலே, அவரை நேசிக்கிறேன், உன்னதமானவரை நான் நேசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற இந்த நேரத்திலே உங்கள் இருதயம் சமாதானத்தினால நிரப்பப்படுகிறது என்பதை நான் அறிகிறேன். சத்துருக்கள் விலகுகிறது, பிசாசுகள் உங்களை விட்டு விலகுகிறது, இருள் விலகி போகிறது, மனபாரங்களும் துக்கங்களும் துயரங்களும் கண்ணீரும் உங்களை விட்டு மாறுகிறது. உங்கள் இருதயத்தில் என் தேவன் சமாதானத்தை அவர் ஊற்றுகிறார். என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் செயல்படும். தேவ தூதர்கள் உங்களை சுற்றிலும் உலாவுவார்கள். வல்லமையுள்ள தேவ தூதர்கள் உருவிய பட்டயத்தோடு கூட சத்துருக்களை சிதறடிக்கும் வல்லமையுள்ள தேவ தூதர்கள் இந்த காலை வேளையிலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சுற்றிலும் அவர்கள் இருப்பார்கள். வேலியடைத்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள என் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஜெபிக்கிற இந்த வேளையில் உம்முடைய மகிமையை நீர் வெளிப்படுத்துகிறீர், உமக்கு நன்றி. நித்தமும் இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்து வருகிற ஒவ்வொருவரையும், இந்த அதிகாலை ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற, நித்தமும் கேட்டு அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களை நீர் வெட்கப்பட்டு போக விடாதபடி அவர்களை நீர் உயர்த்துகிறீர். ராஜா, இந்த காலை வேளையிலும் அப்பா நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அப்பா மகிமை இறங்கட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இப்பொழுது வரட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்க வல்லம், உங்க மகிமை அதிகமாய் கிறிஸ்து இயேசுவின் அன்பை நாங்கள் ருசிக்கும்படி அவருடைய அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்றுவீராக. பிதாவை நாங்கள் நேசிக்கும்படி அளவில்லாத அன்பை எங்கள் இருதயத்தில் நீர் பெருக்கெடுத்து ஓடச் செய்வீராக. அந்த ஜீவ தண்ணீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இருந்து அது பெருக்கெடுத்து ஓடட்டும் அப்பா, ஓடட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. குடும்பத்துல காணக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள், குழப்பங்கள், போராட்டங்கள், ஹல்லேலூயா, பெருமை எல்லாம் ஒழிய கடவுது. இயேசுவின் நாமத்துல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கும் தன்மைகள், ஒருவரை ஒருவர் நேசிக்கும் தன்மைகள் அப்பா இப்பொழுதே பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எரிச்சலை உண்டு பண்ணுகிற எந்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்துல இந்த காலை வேளையில வெளியேறட்டும் அப்பா. பிள்ளைகளின் சரீரத்தில் கிரியை செய்யக்கூடிய எரிச்சலின் ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல வெளியேறணும். சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவிகள் நான் ஜெபிக்கிற இந்த வேளையில அத்தனையும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இருதயத்தில வேதனையை கொடுக்கிற, மன சஞ்சலங்களை கொடுக்கிற, தேவையில்லாத ஓத்தரவங்களை எண்ண பண்ணி இருதயத்தை காயப்படுத்துகிற ஒவ்வொரு அசுத்த கிரியைகளும் வெளியேற கடவுது. சமாதானத்தின் தேவன் சாத்தானை இப்பொழுதே காலின் கீழ் நசுக்கி போடுவாராக. பொல்லாத வலு சர்ப்பத்தின் கிரியைகள், பிள்ளைகளுடைய சரீரத்தில் அப்பா தீங்கை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும் அப்பா. சபிக்கப்பட்ட பிசாசுகள் எல்லாம் விழுந்து போகட்டும். இருள் நீங்கும், வெளிச்சம் இப்பொழுது பிள்ளைகள் மேல் பிரகாசிக்கட்டும் அப்பா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற என் ஆண்டவர் அவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் அவர். அவர் உண்மையுள்ள தேவன், சத்தியமுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஆமேன் எனப்படுகிறவர். எத்தனை பேர் இந்த ஆமேன் என்கிற இயேசுவை நேசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. வார்த்தையை வல்லமையாய் அதிகாரமாய் விசுவாசமாய் பேசி பாருங்கள். நான் நன்றாக இருப்பேன், நான் சுகமாயிருப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பலனுள்ளவன், நான் வியாதியுள்ளவன் அல்ல, என் பலவீனற்ற என் இயேசுவின் நாமத்திலே நான் இப்பொழுதே நீக்குகிறேன் சொல்லி பாருங்க. உங்க நாவில் என் இயேசு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வியாதிகள் உங்களை விட்டு விலகட்டும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என் பலவீனம் என்னை விட்டு விலகட்டும் சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்தில் என் கேன்சர் கட்டி மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் என் ரத்தம் சுத்திகரிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தில் காணக்கூடிய இந்த HIV வியாதி வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த வீசிங் ட்ரபிள் எல்லாம் வெளியேறட்டும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் இனி டயாலிசிஸ்ல போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. என் ரத்தம் புதுப்பிக்கப்படட்டும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என் கிட்னி சீராக செயல்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. என் குடல்கள் சீராக செயல்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா, செயல்படாத என் உறுப்புகள் செயல்படட்டும் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் அசைக்க முடியாத என் கைகள் அசைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நடக்க முடியாத என் கால்கள் செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் என் நரம்பு மண்டலங்கள் சீராக செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் என் எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும் சொல்லுங்க.
இயேசுவின் நாமத்துல என் இருதயம் சீராக துடிக்கட்டும். இயேசுவின் நாமத்துல என்னுடைய ஹல்லேலூயா இந்த சர்க்கரை அளவு, இந்த டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய வியாதி நார்மல் ஆகட்டும். இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க. ஹல்லேலூயா. மார்பக புற்றுநோய்கள் மறைந்து போகட்டும் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல என் சரீரத்துள்ள கட்டிகள் எல்லாம் விலகி போகட்டும் என்று சொல்லுங்க. என்னோடு சேர்ந்து சொல்லுகிற இந்த நேரத்துல தானே பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். அற்புதத்தை செய்யும் என் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். எப்பொழுது இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களோ, இந்த நாமத்தை சொல்லி கேட்பீர்களோ, அப்பொழுது உங்களுக்கு அது உண்டாகும். பரலோகத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்படும். உங்கள் சரீர சுகம் உண்டாகும். உங்கள் பலவீனம் உங்களை விட்டு விலகி போகும். உங்கள் தரித்திரம் உங்களை விட்டு நீங்கும். உங்கள் கடன் பாரத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஏற்ற வேலையை என் ஆண்டவர் கொடுப்பார். தடையாக இருக்கிற திருமண காரியங்கள் நேர்த்தியாய் செயல்பட என் ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit சொல்லி பாருங்க. ஆண்டவரை விடுவியும், 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 என்னை விடுவியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காத என் ஆண்டவராம் அவர். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர். ஹல்லேலூயா. 7 குத்துவிளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்திருக்கிறவர். ஹல்லேலூயா. மரித்தும் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறவராம். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. திறவுகோல் கிறிஸ்து இயேசுவிடத்தில் இருக்கிறது. மரண பயத்தை கொடுக்கிற அத்தனை பிசாசுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, எங்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமிக்கு நீர் வந்தீர். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை உடைய மரணத்தினால் நீர் ஜெயிக்கும்படிக்கு ஹல்லேலூயா. சிலுவையை என இயேசு நீர் தெரிந்து கொண்டீரப்பா. சிலுவையின் மூலமாக அவன் தலை நசுக்கப்பட்டது, கையெழுத்துக்கள் குலைக்கப்பட்டு போட்டது. இயேசுவின் நாமத்தில் சகல பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு போனது. இருளை முழுவதுமாக நீக்கினார். பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து அத்தனை சாபங்களையும் நீக்கினாராம். இப்பொழுது எல்லா சாப கட்டுகளும் விலகட்டும். வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே வல்லமையும் மகிமையும் அப்பா மகா பலனா இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உண்மையாய் கண்களை மூடி உன்னதத்தில் இருக்கிற என் தேவனை தம்முடைய கரங்களால் உயர்த்தி இந்த சரீரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்தை என் கிறிஸ்து இயேசுவுக்கென்று நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால், பரிசுத்தமும் நீதியுமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிற பொழுது நிச்சயமாகவே கிறிஸ்து இயேசுவின் நீதியை கொண்டு ஹல்லேலூயா பாவத்தை முழுவதுமாக கைவிட மனம் திரும்பி இயேசுவை நோக்கி பார்க்கிற உங்கள் முகம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு ஓய்ந்து போங்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் பாவங்களை விட்டு ஒளிந்து போங்கள். உங்கள் பாவங்களை ஒழித்து போடுங்கள். இப்படி சொன்னால் நல்லா இருக்கிறது. உங்கள் பாவத்தை அழித்து போடுங்கள், ஒழித்து போடுங்கள். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. பாவம் உங்களை ஆசீர்வதிக்க முடியாத தடையா இருக்கிறது பிரியமானவர்களே. எஸ், என் இயேசு என் தேவன் உங்களை பார்க்க முடியாதபடி அது தடையா இருக்கிறதாம். இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஹல்லேலூயா, இருதயத்துல விசுவாசிங்க, வாயில அறிக்கை பண்ணுங்க, சொல்லி பாருங்க, இயேசுவின் நாமத்துல இனி நான் பாவம் செய்வது இல்லை. நான் மனம் திரும்பி அவைகளை விட்டு விட்டு ஏசப்பா உங்க சமூகத்தில் நான் நிற்கிறேன். என் மன கசப்புகளை நான் மாற்றுகிறேன். நான் மற்றவர்களை மன்னிக்கிறேன். எனக்கென்று எதிரிகள் யாருமே இல்லை. சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. நான் அத்தனை பேரையும் நேசிப்பேன். எனக்கு எதிராக செயல்பட்ட அத்தனை பேரையும் நான் மன்னிக்கிறேன். அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. அற்புதம் இப்பொழுதே நடக்கும். இந்த காலை வேளையிலே நடக்கும். உங்கள் இருதயத்தில் இருக்க பாரங்கள் விலகி போகும். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறாராம். வெளி தேசங்களில் இருந்து வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, வெளி தேசத்திலிருந்து கேட்கிற இந்த நேரத்துல தானே மகிமை அவர்களுக்குள் இறங்கணும். கட்டுகள் அறுபட்டு போகட்டும் அப்பா. என் வசனத்தை அனுப்பி குணமாக்கும் ஆண்டவர். வசனத்தினாலே வார்த்தையினாலே சகலவற்றையும் ஜெயிக்கிறவர். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுவதற்காக நன்றி. அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் இந்த காலை வேளையில என்னோடு இணைந்து ஜெபித்த ஆராதித்த உடைய நாமத்தை உயர்த்தின, உண்மையா இருதயத்திலிருந்து உம்மை தேடினோமை அன்பு கூறின ஒவ்வொரு மேலும் இருப்பதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.
இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது, இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.